ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்கள் ஜோஷிகா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்க படம் தான் டியூட். ஸோ இந்த படம் தீபாவளி முன்னிட்டு அக்டோபர் 17 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தை கீர்த்தேஸ்வரன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் அண்ட் மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த படத்தோட ட்ரைலருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யார் யாரெல்லாம் போய் பார்க்கல கண்டிப்பாக போய் பாருங்க. ட்ரைலர் தாண்டி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு கன்வே பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த படத்தோட ப்ரொமோஷன் திருப்பதியில் நடந்திருந்தது. ஸோ அங்கே வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த டியூட் படம் வந்துட்டு ஒரு யூத் ஜோனுக்காக கிடையாது. அதாவது லவ் டுடே வந்துட்டு யூத் ஜோனுக்காக எடுக்கப்பட்டது. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸுமே பார்க்கலாம். அதே மாதிரி டிராகன் படம் 50-50. அந்த படம் பேஸ்ட் ஆன ஒரு ஃபாதர்லி எமோஷன் அண்ட் எஜுகேஷனை பற்றி இந்த படம் மூலமாக கன்வே பண்ணியிருக்கோம். டியூட் படம் வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி அண்ட் நான் என் மாமா பொண்ணுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த படத்தில் ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனலாக ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவங்களும் வந்துட்டு சொன்னாங்க, இந்த படத்தை நான் பார்த்துட்டேன், அவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆர்வமாகவும் இருக்காங்க. அண்ட் ஆடியன்ஸ் அண்ட் அவங்களுக்குமே இந்த படத்தை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் பிரதீப் ரங்கநாதன் அவரோட ஃபுல் எஃபர்ட் போட்டு இந்த படத்தில் வந்துட்டு அவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரதீப் ரங்கநாதன் சொல்லியிருந்தாங்க, இந்த படத்தோட ட்ரைலர் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ட்ரைலரை தாண்டி இந்த படத்தில் நிறைய ட்ராமா அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. அண்ட் இந்த படத்தோட லாஸ்ட் 20 செகண்ட்ஸில் அந்த ரொமான்ஸ் தான் வந்துட்டு ஒரு ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரியாக இருக்கும், ஒரு மாதிரி அழகாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஈவன் அந்த ட்ரைலர்லுமே வந்துட்டு அந்த ஊரும் பிளட் சாங் வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக அந்த மமிதா பைஜு வந்துட்டு பிரதீப் ரங்கநாதனை பார்க்க போது அந்த ஒரு லைன் வரப்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ட்ரைலரே வந்துட்டு அந்த ஒரு போர்ஷனுக்காகவே வந்துட்டு ஹிட் ஆச்சு. அந்த போர்ஷன் மட்டுமே வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ வரைக்குமே ஹிட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் ஸ்டோரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் லைக் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பிரதீப் ரங்கநாதன் சாராக இருக்கட்டும், அந்த படத்தோட ப்ரொடியூசராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுனாலே லைக் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இல்லைனாலுமே நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா அது பிரதீப் ரங்கநாதன் சாரோட படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண எல்லா படமும் ஏதோ ஒரு வகையில் லைக் சோஷியல் மெசேஜோட தான் இந்த படமே இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் மூலியமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜை கன்வே பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் எல்லா யூத்தையுமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் முக்கியமாக எல்லா ஃபேமிலிஸுமே பார்க்கலாம், ஒரு ஃபேமிலி என்டர்டைனிங் படம் அப்படிங்கிற மாதிரி பிரதீப் ரங்கநாதன் சார் சொல்லியிருக்காங்க. அண்ட் எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டியூட் படத்தோட ப்ரொமோஷன் திருப்பதியில் நடந்திருக்கு. ஸோ தெலுங்கு ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ் ஆடியன்ஸ்க்கு அந்த ட்ரைலர் வந்துட்டு எந்த அளவுக்கு ரீச் ஆச்சோ சேம் அதே அளவுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸ்க்குமே ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அங்கே இருந்த தெலுங்கு ஆடியன்ஸில் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எக்கட மமிதா பைஜு அப்படின்னு கேட்டதுக்கு பிரதீப் ரங்கநாதன் சார் இக்கட மமிதா பைஜு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு கிடையாது. ஸோ அவங்க இப்போ வந்துட்டு சூர்யா சாரோட படத்தோட ஷூட்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சூர்யா 46. ஸோ அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு கண்டிப்பாக அக்டோபர் 11 அதாவது இன்னைக்கு ஜாயின் பண்ண போகிறதா பிரதீப் ரங்கநாதன் சார் சொல்லியிருக்காங்க. அதுவும் அதே திருப்பதி அதே இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக அவங்களும் வருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் எல்லாருமே அவங்கள சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, ஓகே இப்போ சூர்யா 46 படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் இப்போ மமிதா பைஜு வந்துட்டு ரொம்ப சின்சியராக ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. சிவகார்த்திகேயன் சார் அடுத்ததா வெங்கட் பிரபு சாரோட இணைஞ்சு படம் பண்ண போகிறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. பட் இப்போ ரீசெண்டாக வெங்கட் பிரபு சார் ஒரு வீடியோவில் பேசியிருந்த ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஷூட்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ சிவகார்த்திகேயன் இந்த படம் வந்துட்டு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு டிசம்பர் இல்லைனா ஜான்வரியில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த வீடியோ தான் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு வெங்கட் பிரபு சார் மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு சிபி சார் கூட அவங்க இணைஞ்சு ஒரு படத்தில் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ பேரலாக அட் அ டைமில் 2 படத்துலையும் வந்துட்டு அவர் ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ அந்த படத்தை பற்றி இன்னும் அப்டேட் வரல. பட் கூடிய சீக்கிரத்தில் வரும். ஸோ அந்த அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்க படம் தான் ஜனநாயகன். ஸோ இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வராதா, இந்த படத்துக்கு ஏன் இன்னும் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துக்கூடயே ரிலீஸ் ஆக போகிற படம் தான் பராசக்தி. ஸோ பராசக்தி படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன்
ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கூட 100 days to go அப்படிங்கிற ஒரு போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஏன் ஜனநாயகன் படத்துக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே எந்த ஒரு ப்ரொமோஷனுமே இது வரைக்கும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட தயாரிப்பாளர்கிட்ட இருந்தே ஒரு செய்தி வந்திருந்தது. சில பல காரணத்தினால இன்னும் அந்த படத்தோட ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணல, கொஞ்சம் தற்காலிகமாக நாங்கள் தள்ளி வச்சிருக்கோம். ஆனால் ரிலீஸ் டேட் வந்துட்டு அதே டேட் தான் இருக்க போகுது. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது அந்த படத்தை பற்றி ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு. இப்போ அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே முடிஞ்சு இப்போ சென்சாருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ ரிலீஸ்க்கு ஒரு படி கிட்ட இந்த படம் இப்போ இருக்கு. ஸோ சென்சாருமே முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம ரிலீஸ்க்காக தான் வெயிட் பண்ணி ஆகணும். அண்ட் இன்னொரு கன்ஃபார்மான நியூஸ் வந்துட்டு நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி சொன்ன டேட்ல கரெக்டாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜயகாந்த் சார் நிறைய படங்கள்ல நடிச்சாரு. ஆனா அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட படம் ஃபிளாப் தான் கொடுத்துட்டு இருந்தது. அவரோட கல்யாணத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆர்கே செல்வமணி சார் டைரக்ட் பண்ண படம் புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹிட்டே கிடைச்சிருந்தது. எல்லாருமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பே இருந்தது அந்த படத்துக்கு. ஸோ கரெக்டாக அவரோட கல்யாண டைம்ல ஆர்கே செல்வமணி சார் அவங்க கல்யாணத்துக்கு போறாங்க ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு. ஸோ விஜயகாந்த் சாரோட கல்யாணத்துக்கு அவ்வளோ கூட்டம் வந்திருந்தது. அந்த கூட்டத்தில் ஆர்கே செல்வமணி சார் வந்து அவர் கிஃப்ட்டை வந்துட்டு கை தவறி கீழே விட்டுட்டாரு. ஸோ அதை தேட போகும்போது தான் வந்துட்டு விஜயகாந்த் சார் வந்துட்டு ஆர்கே செல்வமணி சாரை பிடிச்சி அந்த கிஃப்ட் கூட எனக்கு பெருசு கிடையாது, நீங்க தான் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. எதுக்காகனா என்னை இப்போ இந்த கல்யாண டைம்ல என்னை தலை நிமிர நிற்க வச்சதே நீங்க தான். இப்போ இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட எனக்கு பெரிய கிஃப்ட் எதுவுமே கிடையாது, நீ தான் என்னோட பெரிய கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் சார் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த ஒரு டைம்ல இப்போ அந்த ஒரு படம் ஃப்ளாப் ஆயிருந்துச்சுன்னா அந்த கல்யாண மேடையில அத்தனை பேர் முன்னாடி அவர் ஒரு மாதிரி தலை குடிஞ்சு நின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைம்ல அவருக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா நம்மளுக்கு என்ன தோணும், ஓகே நம்ம மனைவி வந்த நேரம் தான் நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு தோணல. ஸோ அந்த மாதிரி விஜயகாந்த் சார் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாரு. நம்ம எல்லாருக்குமே சாய் அபியங்கரை தெரியும். இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள், அதாவது ஒரு 2-3 பாடல்கள் ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த சாங் மூலியா நிறைய பேரை வந்துட்டு அவர் கவர்ந்திருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு படத்துக்கு அவர் மியூசிக் டைரக்டரா அவர் போக போறான்ட்டு ஒரு செய்தி வந்தாலும் நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஓகே நல்ல ஒரு திறமையான ஒரு ஆள் தான் இப்போ படத்துக்குள்ள போறாங்க. ஸோ அந்த படம் மூலியமா அவரோட நிறைய விஷயங்கள் வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் மைத்ரி ஃபிலிம் மேக்கர்ஸ் தயாரிப்பாளர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சாய் அபியங்கர் டியூட் இந்த படம் மூலியமா வந்துட்டு அவர் மியூசிக் டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தாரு. ஸோ அந்த படத்துல வந்து ஊரும் பிளட் அப்படிங்கிற ஒரு சாங்குமே ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த ஒரு பாட்டுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. மெயினாக ஒரு பர்டிகுலர் போர்ஷனுக்கு அவ்வளோ அழகா அந்த லைனா இருக்கட்டும், அந்த டியூனா இருக்கட்டும், அவ்வளோ அழகா வந்துட்டு அவர் ரசிச்சு எழுதியிருந்தாரு அண்ட் ரசிச்சு பாடியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு சான்ஸ்க்கு அப்புறம் இப்போ அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னன்னா அட்லி டைரக்ட் பண்ற அல்லு அர்ஜுன் சாரோட படத்துல அவர் தான் மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் அவருக்கு வந்துட்டு லிஸ்ட்ல இருக்கு. அண்ட் கருப்பு படத்துக்குமே அவர் தான் வந்துட்டு இசையமைச்சிருக்காரு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஒரு சின்ன எப்படி சொல்றது, ஒரு சின்ன ஆல்பம் சாங்ல ஆரம்பிச்சு இப்போ இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்காருன்னா அதுக்கான காரணம் அவர்கிட்ட இருக்க மியூசிக் ஸ்டைல், மியூசிக் சென்ஸ் அண்ட் அந்த டெடிகேஷன். நம்ம பண்ற இந்த ஒர்க்காக நம்ம எவ்வளோ டெடிகேட் பண்றோம், ஊரும் பிளட்ங்கிற மாதிரி தான் நம்ம ரத்தத்துல வந்துட்டு அந்த டெடிகேஷன் ஊறி இருக்கணும். அப்பதான் வந்துட்டு இந்த திறமைகள்லாம் நம்மளுக்கு வெளில வரும், ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ண முடியும். ஸோ மைத்ரி ஃபிலிம் மேக்கர்ஸ் தயாரிப்பாளர் வந்துட்டு சாய் அபியங்கரா அவ்வளோ அழகா பாராட்டியிருக்காங்க. மாரி செல்வராஜ் சார் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் படம் மூலியமா லைக் மோஸ்ட்டாக கமர்ஷியல் படமாக இருந்தாலுமே மோஸ்ட்டாக அவர் படம் மூலியமா ஏதோ ஒரு சோஷியல் மெசேஜ் நம்ம சொசைட்டிக்கு சொல்கிற மாதிரி தான் அவர் படம் டைரக்ட் பண்ணுவார். ஆனால் இது வரைக்குமே வந்துட்டு அவர் ஒரு லவ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி எடுத்திருக்காரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாழை. ஸோ வாழை படம் நிறைய பேர் வந்து லைக் எப்படி சொல்ற ரொம்ப ரசித்து ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்த ஒரு படம். ஏன்னா அது மாரி செல்வராஜ் சாரோட சொந்த கதை, அதாவது அவர் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வாழ்க்கையில் இந்த ஒரு மனிதர் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஒரு படம் அது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில படங்கள் அவர் பண்ணியிருந்தாலுமே லவ் கைண்ட் ஆஃப் படம் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த விஷயமா தான் மாரி செல்வராஜ் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி என் ஒய்ஃப், என் ஃபேமிலி, அம்மா அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, நீ எப்போ ஒரு காதல் கதை எடுக்க போகிற அப்படின்னு கேட்பாங்க. பட் அதுக்கான டைம் எல்லாம் நான் கூடிய சீக்கிரத்தில் எடுப்பேன். என் பொண்ணுமே சொல்வா இந்த மாதிரி, அப்போ அவங்க படத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பு கூட வரமாட்டேங்குதுப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு மாரி செல்வராஜ் சார் கிட்ட இருந்து ஒரு காதல் கதையை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மெயினாக அவங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் ஆமாம்ல மாரி செல்வராஜ் சார் ஒரு காதல் கதையை டைரக்ட் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி என்னையே யோசிக்க வச்சிருக்கு. அண்ட் அவரோட இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஆமா இல்லை இவர் காதல் கதை எடுத்தால் நல்லா இருக்குமேங்கிற மாதிரி யோசிக்க வச்சிருக்கு. அண்ட் மாரி செல்வராஜ் சார் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. என்னன்னா கண்டிப்பாக என் ஃபேமிலிக்காகையாவது நான் ஒரு காதல் கதையை டைரக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது கேட்க உடனே வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது.